இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் இன்றைக்கி வெளியாகிருக்கு கூலி திரைப்படம். இந்த திரைப்படம் உலகமெங்கும் இன்றைக்கி வெளியாகிருக்கு. இந்த திரைப்படத்தோட விமர்சனத்தை பார்ப்போம். முதல்ல இந்த திரைப்படத்தோட கதை அப்படி என்னங்கிறத பார்ப்போம். இந்த திரைப்படத்தோட கதை, ரஜினிகாந்த் ஒரு மேன்ஷன் நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் ஃப்ரெண்டு சத்யராஜ் இறந்து போகிற தகவல் கிடைக்கிது. அந்த இறந்து போன இடத்துல போயிட்டு அவர் மாலை மரியாதை செலுத்துகிறாரு. அவர் எதனால் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற பின்னணியில் பார்க்கும்போது, இந்த பின்னணியில் நாகார்ஜுன் தலைமையிலான ஒரு வில்லன் குரூப் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த வில்லன் குரூப் பெரிய ஹார்பர் தொழில் செய்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு நம்ம மனித இதயங்களை கடத்தி விற்கிறது, இந்த மாதிரியான தொழில்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கும் சத்யராஜுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குங்கிறதுக்கு ஒரு கதை வச்சுருக்காங்க. அதனால் சத்யராஜ் கொல்லப்படுறாரு. அந்த நண்பன் கொல்லப்பட்டதுக்காக பழி வாங்கிறதுக்காக ரஜினி அந்த கேங்கில் போய் இருக்கார். இருந்துட்டு கண்டுபிடிக்கிறார், சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு. அந்த நாகார்ஜுனுக்கு கீழே இன்னொரு வில்லன் ஒருத்தர் இருக்கார், ஜாகிர். அவர் மலையாள நடிகர் நினைக்கிறேன். அவர் சில கொடூரமான வில்லத்தனங்கள் பண்ணுறாரு. அவரை கொலை பண்ணுற மாதிரியான சூழ்நிலையில் ரஜினி கொலை பண்ணாமல் விட்டுறாரு. கொலை பண்ண வேண்டிய சூழ்நிலையில் ரஜினிகாந்த் கொலை பண்ணாமல் அவரை தப்பிக்க விட்டுறாரு. ஆனால் தப்பிக்க விட்ட பின்னாடி அவர் மோசமான வில்லனுங்கிற தெரிய வருது. ரொம்ப மோசமான வில்லன். அவர் ஸ்ருதிஹாசனை வச்சுக்கிட்டு மிரட்டுறாரு. அவரால் நிறையா பிரச்சனைகள் வருது. இந்த மெயின் வில்லன் நாகார்ஜுன், சைடு வில்லனாக வர்ற ஜாகிர், இவங்களெல்லாம் சமாளித்து கரையேறுறது தான் கதை, படத்தோட கதை. படத்தில் படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஜினி ரசிகர்களுக்கு ஏற்ற வகையில் இந்த படம் இருக்குது. ரொம்ப ஒரு ஆரவாரமாக அந்த படம் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ரஜினி அப்படி இப்படி தான் வர்றாரு. சில சின்ன சின்ன மாஸ் காட்சிகள் தான் வருது. செகண்ட் ஹாஃபில் நிறைய மாஸ் காட்சிகள் வருது. குறிப்பாக அந்த தேவா மேன்சனில் ஒரு பெரிய ஃபைட் இருக்குது. அந்த தேவா மேன்சன்கிறது அவர் ரஜினிகாந்த் நடத்திட்டு வர்றாரு மேன்சன். அந்த மேன்சனில் ஒரு பெரிய ஃபைட் இருக்குது. அந்த பெரிய ஃபைட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் சின்ன சின்ன ரஜினிகாந்துக்கே உரிய மாஸ் காட்சிகள், அப்புறம் லோகேஷ் கனகராஜுக்கே உரிய அந்த சில பாடல் காட்சிகள், அந்த பழைய படங்கள் பாடல் காட்சிகள்லாம் தொகுத்து எல்லா படத்துலையும் அவர் போட்டிருப்பார். லியோ இந்த மாதிரியான படங்களில் லோகேஷ் கனகராஜ் போட்டிருப்பார். அதே மாதிரி இந்த படத்துலையும் சில பாடல் காட்சிகள் வருது. வாவா பக்கம் வா, குறிப்பாக வாவா பக்கம் வா, அந்த தங்கமகன் படத்தில் இந்த மாதிரி பாட்டு. அப்புறம் சில பாடல்கள், பழைய பாடல்கள், இந்த வைப் ஏற்றுற மாதிரி பழைய பாடல்கள், இதெல்லாம் லோகேஷ் கனகராஜுக்கே ஒரு டச்சில் இந்த படம் இருக்குது. சில விஷயங்கள், அதாவது இதெல்லாம் ரஜினி ரசிகர்கள் கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. நம்ம என்ன தான் குறை சொன்னாலும் கண்டிப்பாக ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஆனால் படத்தில் குறைகள் நிறையா இருக்குது. ஆனால் ரஜினி ரசிகர்களுக்கே உரிய வைப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது. சண்டை காட்சிகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த அவருக்கு சப்போர்ட்டிவாக உபேந்திரா வர்றாரு. சில காட்சிகளுக்கு உபேந்திரா வர்றாரு. கிளைமாக்ஸில் அமீர்கான் வர்றாரு. இந்த கிளைமாக்ஸில் அமீர்கான் வர்றது இந்த விக்ரம் படத்தில் கிளைமாக்ஸில் சூர்யா வரல, அந்த மாதிரி ஏதோ ஒரு காட்சியை ஞாபகப்படுத்துது. அந்த மாதிரி ஏதோ ஒரு காட்சியை ஞாபகப்படுத்துது. ஏன்னா இந்த லோகேஷ் கனகராஜோட டைப் படங்கள் எல்லாத்துலேயுமே சில டச்சு ஏற்கனவே உள்ள படத்தோட டச்சுலாம் இந்த படத்தில் இருக்குது கண்டிப்பாக. அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரியான படங்கள் தான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வர்றாரு. அது இந்த சில போதைப் பொருள், இதயம் கடத்துறது, இந்த மாதிரியான அண்டர் கிரவுண்ட் தாதாக்கள், இவங்களோட நிழல் உலக தாதாக்கள், இவங்களோட சேட்டைகள், இவங்க பண்ணுற அடாவடிகள், இந்த மாதிரியான விஷயங்களை தான் தொடர்ந்து ஒரு படமாக எடுத்துக்கிட்டு வர்றாரு. கொஞ்சம் வேறு மாதிரி படத்தில் லோகேஷ் கனகராஜ் வரும் காலங்களில் கவனம் செலுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இந்த படத்தில் பாடல்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மோனிகா அந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப ஒரு டாப்பில் அடித்து கிளப்பியிருக்காரு அனிருத்துன்னு சொல்லலாம். அனிருத்தோட பின்னணி இசை வழக்கமாக இருக்கிற மாதிரி இந்த படத்தில் இல்லை. கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் அவர் மேலே நிறையா விமர்சனம் வந்துச்சு சமீப காலமாக. ஒரே மாதிரியே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நிறையா விமர்சனம் வந்துச்சு. கத்துறது, பாடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருந்துச்சு எல்லா படத்துலையும். ஓவர் மியூசிக்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதை இந்த படத்தில் கொஞ்சம் குறைச்சிருக்காரு அனிருத். ரொம்ப அதிகமான மியூசிக் இறைச்சலாக ஆரவாரமாக கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இல்லை. சின்ன சின்ன காட்சிகளுக்கு கொஞ்சம் மியூசிக் கொஞ்சம் நல்லா, கொஞ்சம் ஆரவாரமாக வருதே தவிர எல்லா காட்சிகளும் ஒவ்வொரு சவுண்ட் எஃபெக்டோட கத்துறது மாதிரி அந்த மாதிரியான மியூசிக்லாம் இல்லை. கத்துறது மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் வழக்கமாக உள்ள அனிருத் இந்த படத்தில் கிடையாது. ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரையே இல்லை. அது நல்லாவும் இருக்குது. அப்படியே தொடர்றது அனிருத் நல்லது. ஆனால் ரஜினிகாந்த் தொடர்ந்து அனிருத்தோடு தொடர்றது நல்லதில்லை. ஏன்னா எல்லா படத்துலையும் அனிருத்தோட காம்பினேஷன் இதே மாதிரியான ஒரே மாதிரியான ஃபார்மெட், இது கொஞ்சம் போர் அடிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. வருங்காலத்தில் வேறு ஒரு இசையமைப்பாளர், சுத்தமாக அதாவது வித்தியாசமான இசையமைப்பாளரோட ரஜினிகாந்த் பயணித்தார்னு நல்லாயிருக்கும். அதுக்கு படம் ஒரு முறை பார்க்கலாம். ரஜினி ரசிகர்களுக்கு ஏற்ற வகையில் இருக்குது. அதாவது ரொம்ப சுமாரான கதை தான். அதை ரஜினி ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரஜினி நடந்து வர்றது, நிற்கிறது, சும்மா அப்படி திரும்புறது, பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் வச்சே கதை பண்ணியிருக்காங்க. அதாவது கதையில் பெரிய வலுவான விஷயங்கள் இல்லை. நாகார்ஜுனோட வில்லத்தனம் படத்தில் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அவர் ரஜினிகாந்த் தான் அவர் பேசிக்கிற விஷயங்கள், நாகார்ஜுனோட அந்த ஆக்டிங்லாம் நல்லாயிருக்கு. மற்றபடி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்ருதிஹாசனோட நடிப்பு எல்லாமே நல்லாயிருக்கு.
ரஜினிகாந்துக்கு இந்த படத்தில் ஜோடி கிடையாது. சத்யராஜோட நடிப்பு நல்லா தான் இருக்குது. ஆனால் சத்யராஜுக்கு பெரிய லெவல் காட்சிகள்லாம் படத்தில் கிடையாது. கொஞ்சம் சுமாரான காட்சிகள் தான் இருக்குது. சின்ன சின்ன காட்சிகள் அப்பப்போ வந்துட்டு போகிறாரு, விட்டு விட்டா வந்துட்டு போகிறாரு. படம் ஓகே, ஒரு முறை பார்க்கலாம். பல முறை திருப்பி திருப்பி போய் பார்க்கக்கூடிய அளவில் உள்ள படம். ஒரு முறை கண்டிப்பாக டிக்கெட் எடுத்ததுக்கு ஒர்த்தா கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கு படம். நன்றி, வணக்கம்.